ஏன்பா தமிழ்நாட்டில் எவ்வளோ முக்கியமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பெண்கள் மீது எவ்வளோ பெரிய அத்துமீறல் நடந்து கொண்டு இருக்கிறது. பாசிசம் பாயாசம் 2 பேரும் தான் சேர்ந்து ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னும் பொழுது, நாங்கள் ஒன்றும் கலைஞர் கருணாநிதி மாதிரி நாடாவை அவிழ்த்து பாவாடை தூக்கினால் தெரியும்னு பேசணுமா, உதயநிதி மாதிரி முட்டி போட்டு காலுக்கு நடுவுன்னு பேசணுமா, ஸ்டாலின் மாதிரி பேசணுமா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசணுமா, வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம் இந்த மாதிரி பேசணுமா, என்ன மாதிரி பேசணும்? பாசிசம்னு சொன்னாலே இவ்வளோ எரியுதுன்னா அப்போ உனக்கு தெரியுதுல யார் பாசிசம்னு. அவன் கூட நீ ஏன் இருக்கிற? பாயாசம்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அவங்க கூட போகிறதுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஏன் எரியுது? அப்போ பாசிசம்னா உங்களுக்கு தெரியுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு பாசிச போக்கை இந்த ஆட்சி கையாண்டு கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். 12 மணி நேர வேலையை அமல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தவர் ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நீங்களும் எதிர்த்துருக்கீங்க. அன்றைக்கி உங்களுக்கு பாசிசமாக இருந்துச்சு. அன்னைக்கு பாசிசம், இன்றைக்கி பாசமா? என்ன மாதிரியான பாசம்? எவ்வளோ வாங்கினீங்க? கூட அண்ணா எவ்வளோ அல்வா கூட சேர்த்து எவ்வளோ கொடுத்தாருன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் முத்தரசன் அவர்கள் ஸ்டாலினுக்கு வாயார்ந்து நீங்கள் பேச வேண்டாம். முத்தரசனோ வேறு எந்த கட்சி தலைவருமே நீங்கள் அவருக்கு வாயார்ந்து பேசாதீங்க. நேரடியாக எங்களுக்கு எதிரின்றதை விஜய் யாருன்னு சொல்லிட்டாரு. அதற்கான தார்மீக உரிமை அவருக்கு இருக்குது. அவர்கள் தரப்புலேருந்து ஏதாவது பேசட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை பாசிசம்னு சொன்னால்? பாசிசத்தை கூட நீங்கள் ஏன் கூட இருக்கிறீங்க, என்ன காம்ப்ரமைஸ் வாங்கியிருக்கீங்கன்னு அடுத்து உங்களுக்கு வந்துருவாருன்னு அந்த பயம், அவ்வளோதானே?